கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட மார்னிங் சாய் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்லையும் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி பகுதியை தான் நாம் தியானிக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோபுவின் வாழ்க்கையில் அவன் மனைவியின் பங்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த யோபுவின் புஸ்தகம் நிறையா தடவை நம்ம படிச்சிருப்போம், எல்லாமே தெரியும். ஆனால் ஏன் கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களின் மீதும், அவன் குமாரர்கள் குமாரத்திகள், அவனுக்கு இருந்த எல்லா செல்வந்தங்கள், பணிவிடைக்காரர்கள் எல்லாமே ஒரு நொடி பொழுதுல இல்லை அப்படின்னு சொல்லி ஆனது. ஆனா யோபுவின் மனைவி மட்டும் மறிக்கவே இல்லை, யோபு கூடவே இருந்தாங்க. அது ஏன்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதைத்தான் நம்ம இந்த நாளில் ஏன் அப்படின்னு சொல்லி தியானிக்க போகிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினார். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்களுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஒரு ஆணையும் கொடுத்து கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த உறவு தான் ஒரு முழுமையான உறவு. சில நேரங்களில் யோசிக்கலாம், இல்லை கணவன் தான் பெரியது மனைவி தான் பெரியது. அப்படி கிடையவே கிடையாது. அந்த இரண்டுமே சேர்ந்து இருந்தாதான் அது ஒரு முழுமை. அதனால தான் யோபுவின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றின் மீதும் சாத்தான் கை வச்சு ஒரே நாளில் இல்லை அப்படின்னு சொல்லி போனது. ஆனால் யோபுவின் மனைவி மீதோ எந்தவித சேதமும் வரல. எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஊடல ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா யோபுவின் மனைவி கோவப்படுத்துறாங்க. நீங்க 2ஆம் அதிகாரம் அதுல 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மனைவி யோபுட்ட கேட்குறாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அவளுடைய கணவன் அப்படி செல்வந்தனா ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல பார்த்துட்டு, அவனுக்கு கீழே அத்தனை பணிவிடைக்காரர்களை பார்த்து அவர் ரசித்த கணவன் எப்படி இருக்கிறானா, சாம்பலில் உட்கார்ந்து தன் உடலில் இருக்கிற பருக்களை எல்லாம் ஒரு ஓட்டினால சுரண்டி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையை பார்த்த உடனே அவளது இருதயம் கடினமானது. அவள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உத்தமத்திலேயே இருக்க வேண்டாம், இந்த நிலைமையே வேணாம், நீ தேவனை தூசிச்சு உயிரை விட்டுரு. ஆனா அந்நேரம் யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அவனுடைய விசுவாசத்துல உறுதியா இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ எல்லாவற்றிலுமே யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று. இப்ப நீ ஒரு மனைவிங்கிறவா தன் கணவனை கோவப்படுத்தணும்னே அந்த கணவன் மனைவியை விட்டுட்டு போகணும்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி மனைவிங்கிறவங்க கணவனை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதும் நினைக்க கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, யோபுவுக்கு தன் மனைவி சொன்ன கருத்து பிடிக்கவே இல்லைதான். ஆனா யோபு சொன்னதை அவங்க மனைவியும் ஏத்துக்கிட்டாங்க, அவங்க மனைவி சொன்ன கருத்தை யோபும் ஏத்துக்கிட்டாங்க. அவர்கள் பொறுமையாக கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் வரை காத்திருந்தாங்க. அதனாலதான் பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யோபு இழந்தவற்றை எல்லாம் தேவன் இரட்டத்தனையாய் திருப்பி தந்தார். அதுவும் வேற யார் மூலமாலாம் கிடையாதுங்க, அவருடைய மனைவியின் மூலமா தான் தர முடிந்தது. ஒருவேளை நீ கர்த்தரை பத்தி இப்படி பேசிட்ட, இல்லை நீ எனக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசிட்ட அப்படின்னு சொல்லி யோபு தன் மனைவியை விலக்கி வைத்திருந்தாலோ, இல்லை மனைவியாகிய யோபுவின் மனைவி என்ன பண்ணியிருக்கலாம், நீ இப்படி ஒரு நிலைமையில இருக்க, இந்த நிலைமையிலலாம் உன்னை பார்க்க முடியாது, நான் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருந்தாங்களோ, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறி இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முற்று பெற்று இருக்காது, ஒரு முழுமையை அடைந்திருக்கிறாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கென்று சில உறவுகளை கொடுத்திருக்கிறார். அதுலேயும் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா சில நேரங்களில் விட்டு கொடுத்து தான் போகணும், சில நேரங்களில் தியாகம் பண்ணி தான் ஆகணும், சில நேரங்களில் நாம எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின வசனம் போலதான், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் பொழுதுதான் யோபு எப்படி இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையா பெற்றானோ, அதே போல் உங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் இருதயத்தில் பேசுவாராக. ஆமேன்.